ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவா வியூஸ். ஓகே, 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக என்னால் வீடியோ பண்ண முடியாமல் சில சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒர்க்கு பளு கொஞ்சம் அதிகமாகிடுச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எனக்கு ரித்திக் ரோஷனை வந்து பாலிவுட்டில் பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எதனால் பிடிச்சதுன்னா அவரோட அந்த கிறிஷ் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ரித்திக் ரோஷன் ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் வந்து வரிசையாக விட்டுட்டே இருக்காரு. இங்கே அரண்மனை எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி அங்கே ரித்திக் ரோஷன் கிறிஷ் 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இப்போ 4 பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். சரி, ஓகே. அதில் போன 2 வருஷமோ 1 வருஷத்துக்கு முன்னாடியே வார்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அவரும் டைகர் ஷெரீஃப்னு நினைக்கிறேன், 2 பேரும் நடிச்சு அந்த படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. 2 சோல்ஜரோட கடை. ஸோ இப்போ வந்து நம்ம என்டிஆரோடு சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. ஸோ என்டிஆரும் கிருத்திக் ரோஷன் பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. சாண்டல்வுட்டு வித் பாலிவுட்டு. விஜயும் கிருத்திக் ரோஷன் நடிச்சா எப்படி இருக்கும், அஜித் கிருத்திக் ரோஷன் அது மாதிரிலாம் நல்ல ஒரு இமேஜினேஷன் பண்ணால் சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் அது நமக்கு ரித்திக் ரோஷனுக்கு என்டிஆருக்கு கிடச்சிருக்கு. ஓகே, பார்த்துக்கணும். யாருக்கு அந்த படத்தோட டிரெக்டர், இந்த படத்தை டைரக்ட் பண்ண அயன் முகேர்ஜி தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரா. மியூசிக் பிரிட்டம் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓகே, பார்த்துருவோம் ப்ரோ. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இந்த டைம் வேஸ்ட்டாக விருப்பம் இரியா என்ன அவசரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் லட்டு என்ன பண்ணுறான்னு பாரு. 1 2 3 ஆக்ஷன். எனக்கு உன்னை பல வருஷமா தெரியும் கபீர். ஒய் இந்தியாவோட பெஸ்ட் சோல்ஜர், என்டையர் ஓன் வாய்ஸ். ராவோட பெஸ்ட் ஏஜென்ட் நீதான். இப்ப இல்ல, பெஸ்ட்டாக இருந்தால் பண்ண இப்போ இல்லைன்ட்டா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, இனிமே தெரிஞ்சுக்குவேன். இது 2 பேருக்கும் தான் நடக்குதா அது? வாவ். கெட் ரெடி ஃபார் வார். தலைவர் ஓய்யோ ஆம்ஸு வேற லெவல். டாகு சிஜி நினைக்கிறேன். ரெண்டு மண்டன் போட்டால் அதை பார்க்கலாம். ஓ get ready for the breakfast. விஜய் பாரு தலைய பா. ஆகஸ்ட் 14 பார்த்தலாம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு 3 லாங்குவேஜில் வர்றது. ஓகே, நல்லா இருக்கு. வாரில் வந்து அதான் 2 பேருக்கு நடக்கிற சோல்ஜர்ஸுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பெஸ்ட்டு சோல்ஜர் நீ தான் எனக்கு தெரியும், ஆனால் இது இப்போ இல்லை. இப்போ நான் யாருன்னு ஒன்று தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் தாண்டா இப்போ பெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வார் 1 ஊற்றி 2 பாலிவுட் ஆக்டர்ஸ் இப்போ வந்து இங்கேருந்து தூக்கியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அந்த பக்கம் கிருத்திக் ரோஷன் அப்படிங்கும்போது பர்சனாலிட்டி வந்து அவர் பேச்சை பேசாத எந்த ஒரு ஸ்டேட்டு எந்த கண்ட்ரியுமே இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். பாலிவுட்டில் எந்த இது அடுத்த கண்ட்ரியில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல எனக்கு கிருத்திக் ரோஷனை. பட் இங்கே வந்து தமிழில் சந்து பொந்தெல்லாம் ஒரு பெரிய கிருத்திக் ரோஷனு அப்படின்னு ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அரவிந்த் சாமி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அழகு பர்சனாலிட்டியாக ஒரு பேர் போனாள். ஸோ அவர் வந்து இப்போ இங்கே என்டிஆரோட ஒரு கூட்டு போட்டு ஒரு படம் பண்ணுறாருன்னா அதுவும் பாலிவுட் படம் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ஃபைட்டு ரொம்ப விருப்பப்படுறவங்களுக்கு சோல்ஜர்ஸ், நம்ம ஆர்மி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்டிஆருக்காக நம்மளாம் போய் பார்ப்போம். என்னதான் கிருத்திக் ரோஷன் பிடிச்சாலும் இந்த பக்கம் என்டிஆரோட போய் கூட்டணி வைக்கிறனால கண்டிப்பாக பார்த்து தெரியாரோ. ஓகே ஓகே காஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.